Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பாத்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி குக்கிங் கத்துக்க போறேன். இப்போ அம்மா அப்பா தான் லெவலுக்கு போயிட்டாங்க. இனிமேல் வீட்டில் சம்டைம்ஸ் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. நான் அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அது இல்லாமல் நான் வெளியே சாப்பிட்றதும் கம்மி பண்ணணும்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குக்கிங்லாம். ஏன்னா ஜிம்முக்கு போறதுனால வெளியில சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணணும். அதுவும் இல்லாம இப்ப 4th இயர் போகுது உனக்கு. 4th இயர். ஆமா, அதுக்கப்புறம் எங்க போனாலும் உன்னை புட்டு கூட இல்ல தூக்கின்னு போற மாதிரி தூக்கின்னு போய் இருக்க முடியாது. ஏன்னா உனக்கு முக்கியமான தருணம் உனக்கு எப்படியோ அதே மாதிரி எங்களுக்கு முக்கியமான தருணம் இது எங்களோட கரியர்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குக்கிங் எல்லாம் கத்துக்கலான்னு எனக்கு இதை பார்த்து குக்கிங் எனக்கு மாமாவை பார்த்து தான் வருது. நம்ம ஃபியூச்சர்ல எப்படி தேவைப்படுன்னு தெரிஞ்சு போச்சு. யாரும் சமைக்க தெரியாதவங்க வர போறாங்க தெரிஞ்சு போச்சு எனக்கு. எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. பசங்க யாருக்கும் சமைக்க தெரியல. பொண்ணுங்க பசங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லடா குக்கிங்ல தெரியல. யாராவது கத்து வச்சுக்கோங்க. நீங்க நல்லா போவீங்கன்னா நீங்க உங்க வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. எல்லாரும் கொஞ்சம் பேசிக் திங்ஸ் எல்லாம் நம்ம அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். காஃபி போட தெரியும், முட்டை போட தெரியும், மேகி போட தெரியும். வேற என்ன மொழி உனக்கு தெரியும்? அவ்வளவுதான். தோசை லைட்டா ஊத்துவான், ஏதோ காமெடியா ஊத்துவான். முருகலா எல்லாம் வராது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பிரியாணி வந்து கத்துக்க வந்திருக்கோம். அவர் வீட்டுல இல்ல, ஒரு காமெடி பண்ணலாம். அது வரதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவோமா? அதுக்கு தான் சொல்றேன். செஞ்சு முடிச்சுட்டு வைப்போம். நீ செஞ்சேன்னு சொல்லு. நல்லா இருக்குன்னா நான் செஞ்சு சொல்லிடலாம். நல்லா இருக்குன்னு சொன்னா நீ செஞ்சதுன்னு சொல்லிக்கோ. ஓகேவா? அதனால கொஞ்சம் பேசிக் திங்ஸ் இதெல்லாம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி எல்லாம் கட் பண்ணல. ஏன்னா எனக்கு அதெல்லாம் வராது. நான் ஃபர்ஸ்ட் டைம்னால அப்ரெண்டிஸை பண்ண வச்சிருக்கேன். நான் வந்து ஷெஃப் மாதிரி காய்கறி தள்ளி விட்டு காய்கறி இல்லடா வெஜிடபிள்ஸ் தூக்கி போட்டு மசாலா மட்டும் போட்டு போனேன். அப்புறம் இன்னொன்னு ஆன்டிக்கு வீடியோ எடுத்து அனுப்பலாம். அவங்களோட சிக்கன் மசாலா போட்டு நான் போட்டு செஞ்ச ஆன்டி டேஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போலாம். சரியா? குக்கர் ஆன் பண்ணு ஃபர்ஸ்ட். எப்படி அடுப்பு ஆன் பண்றேன்னு பாப்போம். லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிக்கணும்டா, அது ரைட் ஹேண்ட்ல வரக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிக்கணும், ரைட் ஹேண்ட்ல கிளறணும். சரி, இதுமே லெஃப்ட் ஹேண்டரா இருந்தா என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திப்பாங்க. நேரா வச்சு பண்ணு. பத்த வச்சிட்டியா? அந்த பெரிய கேன்ல இருக்கிற எண்ணெய் எடுத்து ஊத்து கொஞ்சம். அந்த கீழே ஃபுல் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் ஊத்து. கீழ் பார்ட் ஃப்ளோர்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஃபுல் ஆகுற மாதிரி ஊத்தணும். ஃபுல்லா கவர் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ வந்துட்டு நெய் ஒரு டீஸ்பூன் எடுத்து போடு. அது எங்க இருக்கு? அங்க இருக்கு பாரு. எங்க எங்க அங்க இருக்கு பாரு. நெய் டப்பா பின்னாடி இருக்கு பாரு. அதுக்கு பின்னாடி அது ஒரு ஸ்பூன் எடுத்து அதுல போடு. அது இல்ல, அப்ப முன்னாடி இருக்கிறது தான் புது டப்பா தான். ஓபன் பண்ணு. இப்படி நீ ஆராய்ச்சி பண்ணிருந்தனா இங்க எண்ணெய் காஞ்சு வடச்சட்டி இதாயிடும். குறுக்கு வழியில போற மௌலி எடுத்தவனே குறுக்கு வழியில வேலைக்கு ஆகாது. புரியுதா? எப்பயுமே நேர் வழியில போகணும். கொஞ்சம் ஊத்து. தெரிக்காது ஊத்து. ஊத்துடா, இன்னும் கொஞ்சம் ஊத்து. என்னடா நெக்ஸ்ட் என்ன காஞ்சிடுச்சா? நெய்யெல்லாம் உருகி தண்ணி ஆயிடுச்சா? ஏய், கீழே மூஞ்சில எல்லாம் விழுந்துரும். இப்படி எல்லாம் வந்து கிச்சன்ல வந்து வேடிக்கை காட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் எடுத்து போடும். எல்லாத்தையுமே இல்ல, ஒன்னொன்னா போடணும். ஃபர்ஸ்ட் ஆனியன் போடு. ஃபர்ஸ்ட் சிம்ல வை அடுப்ப. எப்பயுமே நீ தாளிக்கும் போது சிம்ல வைக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நீ வந்து இது உனக்கு தெரியாதுல்ல, அதனால அது வெடிக்கும். நீ அந்த கரண்டி எடுத்து யூஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஆனியன் மெல்லமா தள்ளு. மூஞ்ச தூரமா வச்சுட்டு மெல்லமா நகர்த்தலாம். நகர்த்தி முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு பாரு ஆனியன். அதெல்லாம் எடுத்து கையில பிடிச்சி போடு. நாம மொழி இவ்வளவு பயப்படுற. ஓகேவா? போட்டியா? கொஞ்சம் அடுப்பை ஃபாஸ்டா வச்சுட்டு கிளறு. ஓகே. பக்கத்துல எடுத்து வச்சிருக்கோம், அதெல்லாம் எடுத்து போட. அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதை அப்படியே எடுத்து விடு. எடுத்துரு. இல்லைண்ணா தட்டுல வைங்க. பானை பையனாகிற தட்டுல இருக்கிறது எடுங்க. இதெல்லாம் என்னது சொல்லு. இது வந்து இலாச்சி. வேற போட்டுரு. மெதுவா ஒன்னும் பிரச்சனை. இதெல்லாம் வந்து க்ளோவ்ஸ், கிராம்பு. தெரியல. இதெல்லாம் தெரியல. இது வந்து ஸ்டார். இதெல்லாம் என்னன்னு தெரியல. இது வந்து பட்டை. அது இதுதான் குச்சி ஒட்டுதான். பட்டை தெரியாது உனக்கு? பட்டைக்கு இங்கிலீஷ்ல எனக்கு தெரியலடா. கிழக்கு
இப்போ அந்த க்ரீன் சில்லி எடுத்து போடு. இதெல்லாம் பிரியாணி இன்க்ரீடியன்ஸ். இதில் வந்து பிரியாணி இலை ஒன்று இருக்கும், லீஃபு இலை இலையாக காஞ்ச மாதிரி இருக்கும். அது நம்மக்கிட்ட இப்போ காலி ஆனதுனால 3 எடுத்து போடும். வெட்டி போடலாம்ல? அப்படியே கையில் ரெண்டா உடஞ்சிரும். கையில் கண்ணெல்லாம் என்ன பண்ணுற? வெட்டியாச்சு. ரெண்டா கையில் ஓடுறா. இதுக்கு ஒரு கத்தி, கையில் பிச்சு போட்டால் தான் டேஸ்ட். இப்படி அறுக்கக்கூடாது. அந்த காலத்துல எல்லாம் கையில தான் பிச்சு போடுவாங்க. எப்படி போட்டாலும் ஒரே இதுதான். போடுறதுக்குள்ள அந்த இன்னொன்று பீஸ் அங்கே இருக்கு பாரு, போட்டேன். கிளறு. எல்லா சமையலுக்கும் பேசிக் திங்ஸ் என்னன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, இது பேசிக் திங்ஸ். இதை வச்சுதான் நம்ம வந்து குக்கிங்கே வந்து செப்பரேட் பண்ண போறோம். காரத்துக்கு மிளகா போட்டுக்கலாம், வரமிளகா போட்டுக்கலாம், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நான்வெஜ்னா மேக்சிமம் வந்து இஞ்சி பூண்டு போட்டாதான் வந்து நான்வெஜ் நல்லா இருக்கும். புரியுதா? வெஜிடேரியனுக்கு எல்லாத்துக்குமே மிளகாய் தூள் வராது, குழம்பு மிளகாய் தூள் வரும். இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பாரு. நல்லா கிரீன் சில்லி எல்லாம் வேகலை பாரு. இன்னும் கொஞ்சம் வதக்கு நல்லா எண்ணெயில. அவ்வளவுதான், வெந்துருச்சா? இப்ப வந்து ஆனியனையும் இந்த டொமேட்டோவையும் அந்த குவாரண்டியர் லீஃபையும் எடுத்து போடுறதுக்குள்ள தள்ளி விட்டுரு. இதெல்லாம் ஒரு டம்ளருக்கு நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அந்த மாதிரி போடுவேன். என்ன போடுற? அதெல்லாம் தெரிக்காது, போடு. சத்தம் தான் அப்படி வரும். கிளறு. என்னடா மேல அடிக்குது? இதெல்லாம் நின்று கிளறின்னு இருந்தேன்னா எல்லாம் தீஞ்சு போயிடும். நீ எப்பயுமே அடுப்பு சிம்ல வச்சுக்கோ. நான் கூட இருக்கறனால ஃபாஸ்டா இருக்குது. நான் பார்த்து நகர்னால டீச்சரா அது எல்லாத்தையும் இப்படி பண்ண 2 மணி நேரம் ஆகும் நீ குக்கிங் பண்றதுக்கு ஒரு டிஷ்ஷை. நம்ம முட்டை வேக வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வெந்தன இருக்கு. பிரியாணிக்கு வந்து சிக்கன் பிரியாணி நம்ம 65 வந்து ஊற வச்சிட்டோம். மௌலி நம்பி ஒருத்தர் வெளில போயிருக்காரு. அவர் வந்த உடனே சாப்பாடுக்கு வருவாரு. நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் லைட்டா உப்பு எடுத்து போடு, ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து போடு. நான் இப்ப 2 டம்ளர் அரிசி தான் ஊற வச்சிருக்கேன் இல்லையா? அதனால அங்க இருப்பாரு, அந்த கடைசியில இருப்பாரு. அந்த கடைசியில இருப்பாரு. அது அது கடைசியில இருக்கு வராது. உன் கையில ஒரு இது போடு. அவ்வளோ லட்சி, இன்னும் கொஞ்சம் எடுறா. கை நிறைய எடுறா. கை நிறைய எடுத்தாலும் வராது. அப்பா வரேன். எவ்வளோ உப்பு எடுத்துருக்குறேன். கம்மியா அதிகமா? கம்மியா இருக்குது. இன்னும் இதே அளவுக்கு எடுக்கணும். காட்டு, போடு. என்னடா ஆமா கலரணும். நல்லா கலரி விட்டுட்டேன்னா இப்போ கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டது வதக்கணுதுன்னா. நான் மௌலி இப்படி பூச்சுன்ற ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கும். அப்புறம் பழக பழக சரியா போயிடும். எந்நேரமும் நான் உனக்காக ஆள் வச்சுனே இருக்க முடியாது. நீ இன்னும் சின்ன குழந்தை கிடையாது. உன்னை பாத்துக்கிறதுக்கு அவங்க எல்லாம் வந்து எப்பயுமே வேலை செஞ்சுதான்டா ஆகணும். எங்க தலையெழுத்தே அப்படிதான்டா. எங்களோட தலையெழுத்தே அப்படிதான். இப்ப இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன இருந்தாலும் அப்பா அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் வந்து வேலை செய்யாம தப்பிக்க முடியும். ஓகேவா? மாமியார் வீட்டுக்கு போனாலும் மாமியார் வேலை வாங்குறாங்கறதல்ல, அவங்கவுங்க குடும்பத்துக்காக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப மோனாக்கு ஒரு ஃபேமிலி, அவளுக்கு ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னா அவ கம்பல்சரி சமைச்சாகணும். அந்த மாதிரி அவ லைஃப் லாங் அந்த இது வந்து ரொட்டீன் ஆயிடும். அதனால வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு, அவ்வளவுதான். உனக்கு அப்படி இல்லை, ஹெல்ப்பர் வருவாங்க. புரியுதா? அப்போ உங்க ஃபேமிலி ஆகும்போது அவங்க கொஞ்சம் பொறுப்பெடுத்துப்பாங்க. அதனால அது வந்து தானிக் தீனி கரெக்டா இருக்கும். அதனால பொம்பளை பிள்ளைங்கள வந்து லூஸ்ல விடுறாங்க எல்லாருமே. இது இன்னும் வேகட்டும், இன்னும் வேகல பாரு. வேகட்டும். நீ அடுப்பு இப்படி ஸ்லோவில் வச்சுன்னா 1 மணி நேரம் ஆனாலும் வேகாது. இது நெக்ஸ்ட் என்ன? பிரியாணி மசாலா. இது வந்து டர்மரிக் மஞ்சத்தூள் போடுறதுக்குள்ள போடணுமா? ஒன்னும் ஆகாது, இதெல்லாம் வெடிக்காது. போடுறா. எல்லாமே 2 ஸ்பூன். ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன். அந்த கால்குலேஷன் நீ வச்சுக்கோ. புரியுதா? தாளிச்சு அதெல்லாம் கலக்கிக்கலாம். இப்ப போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடு.
அது ஒரு 2 ஸ்பூன் போடு. இன்னொரு ஸ்பூன் போடு. நல்லா நிறைய எடுத்து போடு. போதும் போடு. அடுத்தது கேர்டு. இதெல்லாம் முக்கியம் பிரியாணிக்கு, புரியுதா? போதும், அவ்வளோதான். பிரியாணி ரெடி. ஆமா, நல்லா கிளறு நல்லா. கிளறுடா, ஓரெல்லாம் ஒட்டுது பாரு. தீய விடுற பத்தியா, இதுதான் சொன்னேன். பிரியாணி டேஸ்டா இருக்குமா? யார் சொன்னாங்க? எந்த புலவர் சொன்னாங்க? சிக்கன் எடுத்து போடு. கையில இருக்குமா? திங்க வந்து சீன்னு தெரியலையா? திங்க வந்து அவ்வளவு வனவா இருக்குல்ல. பச்சை சிக்கனிங்கவா? நல்லா கிளறு கிளறு. கழுக்கு வேகணும். அதுக்கு தண்ணி ஊத்திடு, இல்லைன்னா தீஞ்சிரும். ஊத்தி டக்குனே. அதுக்கப்புறம் அரிசிக்கு நம்ம ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் வேகட்டும். ஆமா, ஆஃப் பாயில சிக்கன் வெந்துடணும். இன்னொன்னு நல்லா ஊத்துட்டு அந்த பாத்திரத்தை ஒரு கையில எடுத்து டம்ளர் நிறைய புடிச்சு ஊத்து பாரு. அப்படி எப்படி உனக்கு அளவு தெரியும்? சரி, ஓகே. இது கிளறி விட்டுரு லைட்டா. இது நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாம் கொஞ்சம் காலி ஆகட்டும். ஓகேவா? ஆமா, அப்பதான் சிக்கன் வேகும். மேகி போடுற உனக்கு இது போட தெரியாதா? கொதிக்கணும், நல்லா பாயில் ஆகணும். சரி, ஓகே. தண்ணி, அரிசி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து போடு இதுக்குள்ள. இது 2 டம்ளர் அரிசி. ஓகேவா? 2 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்து. அது அளந்துதான் வச்சிருக்கேன். நீ எடுத்து ஊத்திடு. அப்படி ஃபுல்லா ஊத்திடு. உள்ள நீ வரக்குள்ள புதினாவை போட்ட மறந்துட்டு, பழக்க தோசத்துல. இதுக்கப்புறம் அரிசி போடு. அப்படியே போட்டு லைட்டா மெதுவா மெதுவா கொட்டணும். இப்ப கலரு ஃபுல்லா வைக்கவா? ஆமா, ஃபுல்லா வை. இதுல இருக்கே இருக்குதா? இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு அரிசி கூட சிந்தாம சாப்பிடணும். அப்புறம் அவ்வளவு அரிசி மிச்சம். அதை எடுத்து போட்டுறேன். இப்போ ஓகேவா? பிரியாணி ரெடிடா. டேஸ்ட் பண்ணி பாரு. இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணி உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. அந்த கரண்டில எப்படி எடுது, என்ன தண்ணி எடு. தண்ணி எடுத்து வரும் வரும். அப்படியே ஊத்து கையில. டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குதுன்ட்டு. என்ன இல்ல என்ன இருக்கு தெரியலையேவா? சி, காரம் இருக்கா? தெரியல. நான் உனக்கு ஒண்ணுமே தெரியலையாடா? டேஸ்டே தெரியலையாடா? எனக்கு தெரிஞ்சிச்சுடா. தண்ணி டேஸ்ட் தான் பிரியாணி. ஆமா, தெரியல. காரம் இருக்குது. லைட்டா உப்பு கம்மியா இருக்கு. ஏன்னா தயிர் பச்சடி நம்ம இதெல்லாம் சிக்கன் எல்லாம் சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும் உப்பு. ஐயா, நீ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. உப்பு போடாத. லைட்டா முடிஞ்சிச்சு. இந்த குக்கரை மூடுற ப்ராசஸ்ல நமக்கு வராது. அப்படி போட்டு மூடிட்டு போட்ட வேண்டியதான். ஒரு 2 விசில் வந்தா வைக்க வேண்டியதான். அவ்வளவுதான். மேல வந்து நீ வந்து இப்படி அடுப்பு வச்சு பத்த வைக்க கூடாது. கறி எல்லாம் வந்து வேக வச்சு மேல போட்டு விடணும். அதெல்லாம் வந்து அடுத்த லெவல்ல சொல்லி தம் பிரியாணி. இந்த லெவல்ல நீ கத்துட்டு இதவே செஞ்சா இந்த மாதிரி பிரியாணி செய்ய கூடாது. நீ தம் போட்டு செய்யணும். ஓகே, நம்ம அடுத்து 65 பொரிக்கலாம். ஐயா, ரெடி பண்ணி வைக்கிறேன். அந்த ரிஸ்க்கு நான் வரல. நான் செஞ்சு வைக்கிறேன். 65ல நமக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரிஸ்கி கேம். பாத்தீங்கன்னா குக்கிங் வந்து முடிஞ்சிச்சு. நம்ம க்ளோஸ் பண்ண உடனே முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் இது இல்லையா? அம்மா வந்துட்டு அம்மா பண்ண மாதிரி தான் வந்து சொல்லி வச்சிருக்கா அவர்கிட்ட. 65 போட்டியா? அதுல வந்து இனிமேல் ட்ரை பண்ற ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணதே வந்து பெருசு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அவருக்கு போயிட்டு நம்ம வந்து போடுவோம். அதுக்கு முன்னாடி முட்டையில நான் ஒரு ரெசிபி போடுவேன் ஜிம்முக்கு போறதுனால. வாங்க, அதை நான் காட்டுறேன். ரெடி பண்ணி வச்சுட்டு முட்டையை வெளியில வேண்டாத வேலையெல்லாம் பார்த்து நினைக்காம ஒளி. நீ ஜிம்முக்கு போறதுனால ப்ரோட்டீனா சாப்பிடணும் இருக்கும். நிறைய முட்டை வந்து சும்மா அமுக்க முடியல வாய்ப்புல. ஸோ அதனால வெறுமனே சாப்பிட முடியலையா? என்ன உரிச்சு வச்சு வெறுமனே சாப்பிட முடியல. அதனால வந்து அது வந்து அடுத்து வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த ஆர்கனோட வாங்கி வச்சுக்கணும். வெறுமனே இந்த மஞ்சள் கொடுத்து ஃப்ளாக போட முடியல. எத்தனை முட்டைக்கு போடுங்க? ஆளுக்கு 2 முட்டை கணக்கு எடுத்துட்டு பெப்பர் எடுத்து எல்லா முட்டை மேலேயும் கொஞ்சம் தான் தெரியுது. எல்லா முட்டைக்கும் மேலேயும் கொஞ்சம் 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 போட்டுடணும். கரெக்டா? அதுக்கப்புறம்
போதும்டா, என்னடா இவ்வளோ போட்டுற? போதும். சால்ட்டு கொஞ்சம் எடுத்துட்டு எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் அப்படியே சிஸ்லிங் இப்படி என்ன எடி சிஸ்லிங் வந்துடுது. போதும்டா டேய். போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கைகளிக்கலாம் கரும்பு சரி எடுத்துன்னு போய் எப்படி பண்ணி வச்சிருக்கான் முட்டை கூட பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாருங்க முட்டையை. டேஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகே. இதில் அடுத்தது கை வைக்கிறான் பாருங்க, வாயில் வைக்கிறான் பாருங்க. இதுதான் என் வேலை. அந்த ஆண்டி பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேன். நம்ம ஸ்டைல் தான் வருதுல்ல. அந்த அந்த சென்னை வடதால வருது, பெங்களூர் வடை வர மாட்டேங்குது. என்னப்பா என்னமோ கையை வச்சு உழப்பின்னு இருக்க. பிரியாணி சாப்பிட்டு வீட்டு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகாமல் இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் போடுறதுக்குள்ளே விடிஞ்சிடும். அதனால் நானே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். ஒரு அதிர்ச்சி. ஏன் என்ன? இந்த பிரியாணி செஞ்சதே நான் தான். அவன் தான் செஞ்சு வீடியோ எடுத்துன்னு அவன் சேனலுக்கு. நல்லா இருக்குது, பரவாயில்ல. நான் தான். முட்டை ஓகே, முட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சைலண்டா அந்த ரிவ்யூ நல்லா வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். How is it மௌலி உன் பிரியாணி? சாப்பிடுறேன் சொல்றேன். அவிச்ச முட்டை ஆளுக்கு 2 நான் ஆல்ரெடி 2 தின்ட்டேன். 2 முட்டை, இப்போ 4 பீஸு. 4 பீஸு. எப்படி இருக்கும் பிரியாணி? அவனே ரிவ்யூ கொடுத்துனுக்குறானா? ஆவரேஜ் ஃப்ரெண்ட்ஸ். யார் செஞ்சாலும் உண்மைதான் சொல்லுவேன். ஏன் நல்லா இருக்கு. இதுக்கு தொன்ன பிரியாணி கலர்ல இருக்குடா. இங்க பாரு, நான் செஞ்சாலும் சரி யார் செஞ்சாலும் சரி ரிவ்யூஸ் ட்ரூ. இப்ப தொன்ன பிரியாணி கலர்ல தான் இருக்குது. ஒரு 100 ரூபாய் பிரியாணி ரெண்டுக்கு இருக்கு. ஓகே, பிரியாணி கடை போற அளவுக்கு சொன்ன மாதிரி வேணும்னா ஒரு 300 ரூபாய் போய் சொல்றான். சிம்பத்தி கிரியேட் பண்றான் அவங்க கிட்ட எல்லாம். சீரியஸாவே நிஜமா மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குது, ஆனா நல்லா இருக்குது.